என்ன கேள்வின்னு சொன்னால், கரண்டை கீழ் ஆடை அணிவது என்ற விஷயம் பல முறை பேசப்பட்டு பல முறை விளங்கப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இதுல பல மார்க்க படித்தவர்களே என்ன செய்யறாங்க, அதுல அதாவது சட்டை செய்யாம இருக்கிறாங்க. அப்ப இது என்ன ஒரு கருத்து முரண்பாடு இருக்குதோ, அதுல அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்களோ அப்படின்றதான் கேள்வி. இதுல கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில பெரிய கருத்து முரண்பாடு இருந்ததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் நவவி, இமாம் ஷவுகானி போன்றவர்கள் மட்டும் இதில் முரண்பட்டார்கள் அப்படி என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் இதில் முரண்பட்ட மாதிரியான, அதாவது இவர்கள் அல்லாம இந்த ஒரு சில அறிஞர்கள் அல்லாமல் யார் இதில் முரண்பட்டது போல எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏன் அப்படி முரண்பாடு வர வாய்ப்பில்லை அப்படின்னா, ஹதீஸ்கள் அவ்வளவு தெளிவா என்ன செய்யுது இதுல வந்திருக்கின்றன. இப்ப இன்றைக்கு நவீன காலத்துல ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இப்ப யூசுப் அல் கர்தாவி, முகமது அல் கசாலி போன்ற அறிஞர்கள் இதுல முரண்பட்டார்கள். ஆனா அவர்களுடைய முரண்பாடை எடுத்து பாத்தீங்கன்னா இதைவிட மார்க்கத்துடைய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் முரண்பட்டு இருக்கிறார்கள். அதனால இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடாக அவங்கள்ட்ட யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவர்கள் அறிஞர்களா இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்களை முரண்பட்டு இருக்கிறார்கள். ஆனா மற்றபடி குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய, அடிப்படையாக வைத்து பேசக்கூடிய அறிஞர்கள், எந்த விதமான அக்கலியத்துக்கும் சிந்தனை போக்குக்கும் அதாவது இந்த தர்க்கவாதங்களுக்கும் முற்படுத்தாத அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த விதமான முரண்பாடும் ஏற்பட்டதே இல்லை. இப்ப நான் அதை புரிஞ்சு கொள்கின்ற அமைப்பில் ஹதீஸ்கள் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். மா அஸ்ஃபல மினல் கைபைனி ஃபஃபின்னார், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஃபின்னார். கரண்டைக்கு கீழே எந்த ஆடை போகிறதோ அது நரகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் ஜர்ர தௌபஹு அல்லது இஸாரஹு ஹுயலா, யார் தனது ஆடையை பெருமையாக இழுத்து செல்கிறார்களோ அவர் அல்லாஹு தஆலா அவரை பார்க்க மாட்டான், அவரை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான் அப்படின்னு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் தெளிவாக கரண்டை கீழே உடுக்க கூடாது அப்படின்றத சொல்கிறது. இதுல என்னத்தை புரிஞ்சு இப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னால், பொதுவாக பெருமையாக யார் இழுத்து செல்கிறாரோ அப்படின்ற வார்த்தை என்ன செய்கிறது வருகிறது. அப்ப அதுல நம்ம இயல்பா என்ன வழங்குவோம், பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் அப்படின்னு விளங்குறார், பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் என்று. ஆனா இது உண்மையிலே சரியான ஒரு வழக்கமே அல்ல. பெருமையுடன் இழுத்து செல்லல் அப்படி என்பதும், பெருமையோடு யார் இழுத்து செல்கிறாரோ என்ற செய்தியை பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் என்று விளங்குறது எல்லா இடங்களிலும் சரி வராது. இது மாதிரி விளங்குறது. அதுக்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். லா தஅக்குலு ரிபா அத்ஆஃப முதாஅஃபா, வட்டியை நீங்கள் பன்மடங்காக உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மடங்காக உண்ணலாம் என்ற அர்த்தம் எல்லாம் எடுத்துட கூடாது. அது என்ன எடுக்க கூடாது, ஒரு மடங்காக உண்ணலாம் அப்படின்னு எடுத்துட கூடாது. அதே போல வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளியில இத்திகாஃப் இருக்கின்ற நிலையில் உங்களது துணைவியர்களோடு உறவு கொள்ள வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் என்ன, பள்ளியில உறவு கொள்ள கூடாது, எனது வேறு இடங்கள்ல வீட்டுல உறவு கொண்டு என்ன செய்யலாம், பள்ளிக்கு போகலாம் என்ற அர்த்தம் அல்ல. இத்திகாஃப் விஷயத்துல பள்ளியில தான் கூடுதலாக எனது இத்திகாஃப் உள்ளவர் பள்ளியில தான் இருப்பாரு, வெளியே வாரது குறைவு தேவைகளுக்கு இல்லாம. இப்ப பள்ளியில மட்டும்தான் அதை தடையை என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கி விடக்கூடாது. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது வலா துக்ரிஹு ஃபதயாத்துக்கும் அலல் பிகாய் இன் அரதன தஹஸ்ஸுனா, உங்களது அதாவது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை, அதாவது அடிமை பெண்களை நீங்கள் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம், விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். அவர்கள் பேணுதலான வாழ்க்கையை விரும்பினால், அவர்கள் பேணுதலான வாழ்க்கையை விரும்பினால் அவர்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். பேணுதலான வாழ்க்கையை விரும்பாட்டி விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கலாம், அப்படி அவளங்கிறது இல்லை. அதே போல அல்லாஹ் தஆலா என்னது, உங்களது மடிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராம் அப்படின்னா, உங்களோட மனைவியருக்கு வேறு கணவன் மூலம் கிடைத்த குழந்தைகள் நாங்க தானே வளர்ப்ப, திருமண உத்தரவு இரண்டாவதா முடிச்சாருன்னா அவர் தான் வளர்ப்பாரு. அப்போ உங்களது மடிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம்னா மடியில சுமக்காட்டி திருமணம் முடிக்கலாம்னு என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கி விடக்கூடாது. எனவே எல்லா இடத்திலையும் எதிர்மறை விளக்க சரி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும், எதிர்மறை விளங்கக்கூடிய இடங்களும் இருக்கின்றன, எதிர்மறையாக விளங்க முடியாத இடங்களும் என்ன செய்கின்றன இருக்கின்றன. நோகிற மாதிரி அடிக்கவானா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, நோகாத மாதிரி அடிக்கலாம்னு அர்த்தம் இல்ல, வலிக்கிற மாதிரி அடிக்க வேணாண்டா வலிக்காத மாதிரி அடிக்கலாம்னு அர்த்தம் இல்ல, அடிச்சா வலிக்கும் அர்த்தம். எப்படி அர்த்தம், அது அடிச்சால் வலிக்கும் என்று அர்த்தம். மற்றவனுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற மாதிரி திருட வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி திருடலாம் அர்த்தம் அல்ல, திருடினா பாதிப்பு ஏற்படும் அர்த்தம், திருடினால் பாதிப்பு ஏற்படும் அர்த்தம். நான் இதை விளங்கப்படுத்துறது சொல்றேன். எல்லா இடங்களிலும் எதிர்மறை விளக்கம் சரி வராது. சில இடங்கள் எதிர்மறை விளக்கம் விளங்கலாம், சில இடங்கள்ல எதிர்மறை விளக்கம் விளங்கலாம். ஆனா எல்லா இடங்களும் என்ன செய்யாது, அது சரி வராது. அதனால இந்த இடத்துல எதிர்மறை விளக்கம் சரி வருமா வராதா என்பதை ஹதீஸ்கள் தான் என்ன செய்யணும், எங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இந்த இடத்துல யார் பெருமையாக ஆடை இழுத்து செல்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் என்பதை ரெண்டு மாதிரி விளங்கலாம். இழுத்து செல்வதே பெருமை,
அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இழுத்து செல்றத பெருமை என்று விளங்கப்படுத்துறாங்க. யார் பெருமையாக இழுத்து செல்கிறாரோ அப்படி என்றால் இழுத்து செல்றதே பெருமை தான். அதனால பெருமையாக யார் ஆடையை இழுத்து செல்கிறாரோ அப்படின்னு விளங்கப்படுத்துற நோக்கமே கரண்டை கீழே உடுக்கிறது பெருமைதான் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். இப்படியும் புரிஞ்சுக்கலாம். மற்ற மாதிரி என்ன, அதாவது பெருமை இல்லாம இழுத்து செல்லலாம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்ப எப்படி நம்ம புரிந்து கொள்வது, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. அம்ரி என்ற நபித்தோழர், இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, சஹீஹான செய்தி. அம்ரி என்ற நபித்தோழர் ஒரு வழியால போய் கண்டிக்கிறார். அவர் கரண்டை கீழே உடுத்துட்டு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் நிறுத்துறார். நிறுத்தி போய் சொல்றாங்க, ஆடையை உயர்த்துங்க, கரண்டைக்கு மேல ஆடையை உயர்த்துங்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல 2-3 விஷயம், நான் முழு செய்தியை சொல்வதற்கு முன்னால படிப்பினை சொல்லிக்கிட்டே வரேன். 2-3 விஷயம். பெருமை இல்லாம உடுக்கலாம் இருந்தா முதல்ல ரசூலுல்லாஹ் இப்படி குறுக்கிட மாட்டாங்க. ஏன்? பெருமை யார் அறிவான்? அல்லாஹ் தஆலா தான் அறிஞர். அவர் எந்த நோக்கத்துல உடுத்துட்டு போறாருன்னு தெரியாது. அதுவும் அம்ர் நபித்தோழர். அப்ப அதனால விட்டுருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் கரண்டைக்கு மேல உயர்த்துங்க அப்படி என்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ரஜுலுன் ஹம்சு சாக்கைன், எனக்கு அந்த கெண்டை கால் கொஞ்சம் அப்படி சின்னதா இருக்கு, மெலிவாக இருக்குது. கெண்டை கால் இருக்குது, கரண்டையில கெண்டை கால் மெலிவாக இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் கீழே உடுத்திருக்கிறேன். பெருமை இல்லாம உடுக்கலாம் என்றதை விட ரீசன் சொல்றாரு, நியாயமான ஒரு ரீசன் சொல்றாரு. என்ன? கால் கொஞ்சம் அப்படி இருக்கிறதால கொஞ்சம் மூடி உடுத்துக்கிறேன். அப்ப நியாயமான ரீசனா இல்லையா? சும்மையே உடுக்கலாம், ரீசனோட உடுத்துறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹலக குல்ல ஷைஇன் ஃபஅஹ்ஸன ஹல்கஹு, அல்லாஹ் தஆலா படைத்தது எல்லாவற்றையும் அழகாக படைத்திருக்கிறான். இர்ஃபா இஸார், கரண்டைக்கு மேல உடுங்க, கரண்டைக்கு மேல உடுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அளந்து காட்டி, இந்த கரண்டைக்கு கீழே இந்த அதாவது பாதத்திற்கு எந்த ஹக்கும் கிடையாது. இந்த கரண்டைக்கு கீழே பாதத்துக்கு எந்த ஹக்கும் கிடையாது. இந்த ஹதீஸ் அழகா இது விளங்கப்படுத்ததா இல்லையா? உடுப்பதே பெருமை என்றதனாலதான் பெருமையாக உடுத்து செல்ல வேண்டாம், நோகின்ற வண்ணம் அடிக்க வேண்டாம், பாதிக்கின்ற வண்ணம் திருட வேண்டாம் என்ற மாதிரி. அது திருடினாலே பாதிப்பு, அடிச்சாலே வலிக்கும் என்பதுதான் அர்த்தம். அப்ப உடுத்தாலே பெருமை என்கின்ற அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க. இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம், அதை இது உடுக்கலாம் என்றவங்க ஆதாரமா சொல்லுவாங்க, உடுக்க கூடாதுக்கு இன்னொரு தெளிவான ஆதாரம். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் கவனம் எடுத்தாலே தவிர Dress கரண்டை கீழே போயிருது. நான் கவனம் எடுக்கிறேன், கரண்டை மேலதான் உடுக்கிறேன், ஆனா கவனம் இல்லாத நேரத்தில் சில நேரத்தில் என்ன செஞ்சிருது, போயிருது என்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஸ்த மிம்மை யஃஅலுஹு குயலா, பெருமையாக நீங்கள் செய்பவரில் உள்ளவர் அல்ல, நீங்கள் பெருமையாக செய்பவரில் உள்ளவர் அல்ல அப்படின்னு நாங்க சொன்னோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியுது கரண்டை கீழே பெருமையாகவோ பெருமை இல்லாமலோ உடுக்க கூடாது, அதனால கேட்டாங்க. இல்லைன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும் நான் பெருமையை உடுக்கலைன்றது, அதனாலதான் கவனம் எடுக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் கேட்கிறாரு. எப்படி சொல்லி கேட்கிறாரு? நான் எவ்வளவு கவனம் எடுத்தாலும் அது கரண்டை கீழே போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பெருமையாக செய்பவர் அல்ல. யாரெல்லாம் இதுல இருந்து எப்படி விளக்கம் எடுக்கணும்? யாரெல்லாம் கவனம் எடுத்த பின்னால் Dress கரண்டை கீழே போகுதோ அவங்க பெருமையாக உடுப்பவர்கள் அல்ல. அப்படி எடுக்காம கவனம் இல்லாமலும் கரண்டை கீழே உடுக்கலாம்னு முடிவெடுத்துக்கிறாங்க. இந்த செய்தியில் இது எப்படி வழங்கணும்? இல்லா அன் அத்தஆஹத், நான் கவனம் எடுத்தாலே தவிர சில நேரங்கள் என்ன செஞ்சிருது, போய் விடுகிறது என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பெருமையாக செய்பவர் அல்ல. ஏன்னா யார் வேண்டுமென்று விடுறாங்களோ, யார் கவனம் இல்லாம வேண்டுமென்றே விடுறாங்களோ அவர்கள் தான் என்னது, கரண்டை கீழே பெருமையாக கொடுப்பவர்கள். ஒருவர் மேல உடுக்கிறவர் அது மாதிரி தான் தச்சிக்கிறாரு, ஆனா தெரியாம என்ன செஞ்சிருது, கீழே போயிட்டால் அது பெருமைக்குள்ள என்ன செய்யாது, வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தியை கவனத்தோட கீழே உடுக்கலான்ட்டாங்க. அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் வைங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பெருமையாக செய்பவர் இல்லைன்னு அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கரண்டைகளை உடுத்தாங்கன்னு அர்த்தமா? இல்ல, நிச்சயமாக அதே நிலையில தான் அபூபக்கர் இருந்தாங்க. நீங்கள் பெருமையாக செய்பவர் அல்ல என்று சொன்ன பின்னாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கண்டினியூ பண்றாங்கடா, நாங்களா எப்படி இருக்கணும்? அதனால எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, கரண்டைக்கு கீழ் உடுப்பது என்பது கூடாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கடைசியா ஒரு செய்தி நான் சொல்றேன், இது மிகப்பெரிய ஆதாரம். நான் இதை கொஞ்சம் நீட்டமா வழங்கப்படுத்துறதுக்காக, அதாவது கவனமாவே இதுல இருக்கிறாங்க. இந்த செய்தியை பாருங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய ஆடையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்பி சாக்கஹி என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் மத்த ஹதீஸ்கள்ல சொல்லிக்கிறாங்க, ஒரு முஃமினுடைய ஆடை கெண்டை கால் வரைக்கும், கரண்டை கால் வரைக்கும் இல்ல, கெண்டை கால் வரைக்கும், அதை முழங்கால் டு கரண்டை கால் எடுத்துட்டா நடுப்பகுதி வரைக்கும்.
அது ஒரு மூமினுடைய ஆடை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அந்த ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னால், நபி அவர்கள் ஆண்களுடைய ஆடை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது, அளவை சொன்ன பொழுது, என்ன அளவுன்னு வரல, சொன்ன பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அப்படின்னா பெண்கள் என்ன செய்வது, ஃபமா பாலுன் நிசா, பெண்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, துர்ரிஹி ஷிப்ரன், ஒரு அதாவது சான் இழுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஒரு சான் நீங்கள் இழுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஒரு சான் இழுத்தா கெண்டை, அப்ப ஒரு சான் இழுத்தால் அதுக்காக என்ன நடக்கும் உம்மு சலமா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒரு சான் இழுத்த மாட்டானாங்க, இதன் தன் கஷிஃபு அக்தாமுன்னு, பாதம் விளங்கிரும் என்றாங்க. நீங்க ஒரு சான் இழுக்க சொல்றீங்க, சான் இழுத்து மறைச்சாலும் பாதம் என்ன செஞ்சிடும், விளங்கி விடும். அப்படியா, ஃபதுர்ரிஹி திராஅன் வலா யஸிதுனா அலைஹா, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு முழம் எடுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு மேல கூட்ட வேண்டாம், அதுக்கு மேல கூட்ட வேண்டாம் என்றான். இந்த செய்தி தெளிவான ஆதாரம் கரண்டை கீழே ஆண்கள் உடுக்க கூடாது என்பதற்கு. இல்லைன்னா இவ்வளவு கேள்வி உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னால், ஆண்களுடைய பாதத்துடைய ஆடையுடைய அளவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அளவு வரல. ஆனா மத்த ஹதீஸ்ல வருது எப்படி, ஒரு முஃமினுடைய ஆடை கெண்டை கால் வரைக்கும், கரண்டையில கெண்டை கால் வரைக்கும். கெண்டை கால் எடுத்தீங்கன்னா முழங்காலை கீழே அப்படி பனி அந்த சதை பிடிப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி, இது வரைக்கும் தான் ஒரு மூமினுடைய ஆடை. அப்படி என்னோட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தான் வழங்குறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ். அதனாலதான் அவங்க கேட்டாங்க, அப்ப பெண்கள் என்ன செய்வது, அப்படியே உடுப்பதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒரு சான் இழுத்துக்கங்க. எதுல இருந்து இழுத்துக்கங்க, அந்த கெண்டை காலில் ஒரு சான் இழுத்துக்கங்க. கெண்டை காலில் ஒரு சான் இழுத்தா கரண்டை வரைக்கும் வரும், கரண்டைக்கு வரும். திருப்பி கேட்கிறாங்க, அப்ப பாதம் விளங்குமேன்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பாதம் விளங்குமேன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு முழம் இழுத்துக்கங்க, அதுக்கு மேல கூட்ட வேண்டாம் என்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி பதில் சொல்லிக்கணும், நான் பெருமையோடு உடுக்கிறவங்க பத்தி பேசுறேன், நீங்க மறைக்கிறது பிரச்சனை, மறைக்கிறதுக்காக தாராளமா என்ன செய்யலாம், உடுக்கலாம், அதை பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கணும். சொல்லாம ரசூலுல்லாஹ் எப்படி பதில் சொன்னா அர்த்தம் என்ன, உடுக்க கூடாது, பெண்களுக்கு மட்டும் சலுகை, பெண்களுக்கு மட்டும் சலுகை, அவர்கள் கூட ஒரு முழத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இழுக்க கூடாது அப்படின்றது தெளிவா என்ன செய்யுது, இந்த செய்தியில விளங்குது. அதனால இதுல எந்த விதமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொல்றாங்கடா, ஒரு Dress-ஐ இழுத்துறதுல என்ன வந்துற போது நம்ம நினைக்கலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய மிம்பர்ல ஏறி உரை நிகழ்த்துகிறார்கள். தனது காவலாளிகிட்ட இருந்து ஒரு முடி எடுக்கிறாங்க, ஒட்டு முடி, இப்படி எடுத்து காட்டுறாங்க. அப்படி சொல்றாங்க, ஐன உலமாவுக்கும், எங்க நம்முடைய உலமாக்கள், இன்னமா ஹலக பனு இஸ்ராயில் ஃபீ மித்லி ஹாதா, பனு இஸ்ராயலர்கள் அழிந்ததெல்லாம் இதுல தான்டா, பனு இஸ்ரவேலர்கள் அழிந்ததெல்லாம் இதுலதான். பெண்கள் ஒட்டுமுடி வைக்க ஆரம்பத்தில் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். பெண்கள் ஒட்டுமுடி வைக்க ஆரம்பிச்சாங்களே, அதுலதான் அழிந்து போனார்கள். அப்படின்னா என்ன, ஒரு சின்ன விஷயம் சில பெரும் பாவங்களுக்கு காரணமாக இருந்திருக்கும், சில பெரும் பாவங்களுக்கான காரணமா அன்றைக்கே அந்த சமுதாயத்தை தடுத்து இருந்தா பெரிய பாவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதுல நம்ம கவனமாகவே இருக்க வேண்டும். சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, தொழுகைக்கு போகல மட்டும் என்ன செஞ்சிடறாங்க, மடிச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன தனி ஹதீஸ் இருக்குதோ எனக்கு தெரியாது. நான் பார்த்தால கூட தொழுகையில மடிங்க அப்படின்னு ஹதீஸ் இல்ல, தொழுகையில மடிக்கவான ஹதீஸ் தான் நிறைய என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோமே தவிர தொழுகையில போனா மடிச்சுக்கிறாங்க. என்ன அடிப்படையில் விளங்கல, தொழுகைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, தொழுகைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கரண்டை கீழே உடுக்க கூடாது, கரண்டை கீழ் உடுக்க கூடாது என்பது சந்தேகமே இல்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனால் இது அதுல சொல்லப்படுகின்ற கருத்து முரண்பாடு கணக்கில் எடுக்கப்படக்கூடாத கருத்து முரண்பாடு.